மகிமை உண்டாகட்டும். அந்த பாடலை நம்ம சேர்ந்து பாட போறோம். ஒரு புதிய பாடல், ஃபாதர் பிக்மேன் சொல்லிய பாடல் எல்லாரும் தெரியும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். எப்ப உதடு எப்ப உள்ள மகிழுமா? பாடும்போது தான் மகிழும். ஆமென். யார பாடும்போது? ரெண்டு பாட்டு இருக்கு. ஒன்னு புலம்பல் பாட்டு, இன்னொன்று கம்பீர பாட்டு. நம்ம எப்பொழுதுமே புலம்பல பாடி பாடி தான் சந்தோஷமா இருக்க முடியல. ஆமென். இன்னைக்கு சந்தோஷமா பாடுங்க. என் உதடு கம்பீரித்து நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா. என்ன அழகா எழுதியிருக்காங்கல்ல. என் ஆன்மாவை மீட்டு கொண்டது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தி தம்முடைய ரத்தத்தினால என் ஆத்துமாவை மீட்டு கொண்ட தேவன். சேர்ந்து பாடலாமா? நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். அல்லேலூயா. மீட்டு கொண்ட என் ஆத்துமா அக்களித்து அகமகிழும். கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி பாட போகிறோம். கைகளை தட்டி பாடலாமா? Beautiful. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். அப்பயாவது பாடுங்க, வாயை திறந்து. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன் இரவு பகல். பாடுங்க. நான் பாடுவேன், நான் துதிப்பேன் இரவு பகல். என் நேரமோ உன் துதியால் என் நாவு நிறைந்து இருக்கின்றது. என் நாவு நிறைந்திருக்கிறது. நாள்தோறும் துதிப்பேன். சந்தோஷமா நம்பிக்கையோடு துதிப்பேன். அவர் முகத்தை பார்த்து நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தான். எத்தனை பேர் சொல்லுவீங்க? எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகழிடமோ காப்பகமோ எல்லாம். எத்தனை பேர் சொல்லுவீங்க? என் புகழிடம் நீங்க தான். என் காப்பகமோ எல்லாம் நீதானே. பாடுவோம். சேர்ந்து பாருங்க. நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பேன். எத்தனை பேர் நம்பிக்கையோடு துதிப்பேன்? நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீ மீட்டு கொண்ட கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். சேர்ந்து பாடுங்க. நான் கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீர். பாடுவோம். நாள்தோறும் கைகளை உயர்த்தி
உள்ளவங்க சொல்லுங்க, நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்மா, மீட்டுக்கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். பாடுவோமா? இளமை முதல் இதுவரையோ நீரே என் எதிர்க்கா. நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, இளமை முதல் இதுவரையோ நீரே என் எதிர்க்கால. நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். என் தலைவர் என்று சொல்லுங்கள். நீதானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையோ. நாள்தோறும் சந்தோஷம் நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் நாள்தோறும் நல்ல முழுவலத்தோட நம்பிக்கையோடு துதிப்பேன். உம்மை நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக்கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். முதிர் வயது ஆனாலோ தள்ளிவிடாதவரே, என் முதிர் வயது ஆனாலோ தள்ளிவிடாதவரே, பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே, என் பலன் குன்றி போகும்போது ஆமென். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். சொல்லுங்க, நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். உம்மை நாள்தோறும் ஓ ராதா ராதா மாராதா நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீ மீட்டுக்கொண்ட கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Turn your Bible with me. சங்கீதத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தைப் போல் இருக்கிறேன். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சுருதி குறையவே கூடாது, கடைசி வரைக்கும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் போது இந்த 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். இருப்பேன் இல்லை, இருக்கிறேன். வார்த்தைகளை கவனிங்க. தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் அநேக மரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அந்த மரங்களை குறிப்பு அடையாளமாக பயன்படுத்துகிறார். ஏதோ ஒன்றை சொல்லுவதற்கு ஆண்டவர் சில மரங்களை பயன்படுத்துகிறதை பைபிள்ல பார்க்கிறோம். நீங்க from the beginning ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மிக முக்கியமான 3 மரங்களை குறித்து பைபிள்ல பார்க்கிறோம். வரப்போகிற நாட்கள்ல இந்த 3 மரங்களையும் குறித்து நாம பார்க்க போறோம். இந்த 3 மரங்கள் எதற்காக தேவன் குறிப்பு அடையாளமாக பயன்படுத்தினார், எதை குறித்து அவர் சொல்ல வந்தார் பாருங்க. வசந்த காலம் சமீபமாயிருக்கிறது, அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். இதை எப்படி அறிவது?
அத்திமரம் துளிர்விடும் போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். அத்திமரம் என்பது ஸ்தோத்திரம் அவருடைய வருகையை குறிப்பதற்காக தேவன் பயன்படுத்திய ஒரு மரம். திராட்சை பழம், அது இஸ்ரவேல்ல மிக முக்கியமான 3 காரியத்துல திராட்சை செடி, அது மரம்னு சொல்லக்கூடாது. இந்த திராட்சையை கர்த்தர் எதற்காக பயன்படுத்தினார்? இஸ்ரவேலுடைய குடும்ப வாழ்க்கையை குறிப்பதற்காக திராட்சை மரத்தை, திராட்சை செடியை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அடுத்து ஒலிவ மரம், இது சமுதாயம் ரீதியாக இஸ்ரவேலர்களை குறிப்பதற்காக, அவங்க சமுதாய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை குறிப்பதற்காக இந்த ஒலிவ மரத்தை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப திராட்சை செடி என்பது குடும்ப வாழ்க்கை, அத்திமரம் என்பது அரசியல், ஒலிவ மரம் என்பது சமுதாயம். இந்த 3ஐயும் குறிப்பதற்காக தான் இந்த 3 மரங்களை குறித்து அடிக்கடி பைபிள்ல எழுதப்பட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். இஸ்ரவேலிலே இந்த 3ம் தேவன் குறிப்படையாளமாக பயன்படுத்தினார். மறுபடியும் சொல்றேன், திராட்சை செடி என்பது இஸ்ரவேலுடைய குடும்ப வாழ்க்கை, அத்திமரம் என்பது அரசியல் வாழ்க்கை, இந்த ஒலிவ மரம் என்பது சமுதாய வாழ்க்கை. அவருடைய பழக்க வழக்கங்கள், சமுதாயம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும், தனித்து இருக்கணும், தனித்து வாழணும், இது அதுக்காக சொல்லப்பட்ட ஒரு மரம். இந்த 3 மரத்துல முதல் மரமாக இந்த ஒலிவ மரத்தை குறித்து வாசிக்கிறோம். தாவீது தன் வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது அவன் தேவனுடைய ஆலயத்தை ஒப்பிட்டு பேசுகிறான். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரம். நீங்க பைபிள்ல எங்கேயுமே ஒலிவ மரம் தேவனுடைய ஆலயத்தில் இருந்ததாக வாசிக்க முடியாது. ஆசரிப்பு கூடாரத்தில் ஒலிவ மரம் இருந்ததாக நீங்கள் பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். இந்த ஒலிவ மரத்தை எதற்காக தாவீது சொல்லுகிறார்? நானோ தேவனுடைய ஆலயத்தில், அது சொல்ல பச்சையான ஒலிவ மரம். ஆமென். ஆமா, எல்லா மரங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அது என்ன செய்யும்? காய்ந்து போய்விடும். நம்ம ஊர்ல நிறைய மரம் பாருங்க, 3 வருஷம் இடையில பஞ்சம், தண்ணி இல்லை, மரங்கள் எல்லாம் இலைய உதுத்துருச்சு, பார்க்கவே அசிங்கமா இருந்துச்சு. அதே மரம் இலைகளோடு கனிகளோடு இருக்கும்போது பார்ப்பதற்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். மே மாசம் வரப்போகுது இல்லையா, இந்த ரோடெல்லாம் மே ஃபிளார் இருக்கும், ஃபயர் ட்ரீன்னு வச்சிருப்பாங்க பாருங்க. இந்த மரத்துல எல்லாம் அழகழகா சிகப்பு கலர் பூக்கள் வரும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வசந்த காலங்கள்ல ஏகப்பட்ட மரங்கள் பூக்கும். இலை உதிர் காலம் முடிந்த உடனே அந்த மரம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்ப நம்ம ஊர்ல நிறைய மரங்கள் இருக்கிறது, ஆனா இதெல்லாம் தண்ணி இல்லைன்னா காஞ்சு போயிடும். ஆனா பைபிள் சொல்லுது, இந்த ஒலிவ மரத்துக்கு மிக முக்கியமான ஒரு தன்மை என்னன்னா, அது எவர்கிரீன், எப்பொழுதும் பசுமையா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அதனால தான் தாவீது தன் வாழ்க்கையை, எந்த வாழ்க்கை? சபை வாழ்க்கையை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, நான் தேவனுடைய ஆலயத்தில். அவன் வாழ்க்கை எப்பொழுதுமே, ஹலோ இருக்கீங்களா, ஆலயத்தை மையப்படுத்தி தான் வாழ்ந்தார். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆலயம் என்பது 2வது. முதல்ல அவனுக்கு உலக பிரகாரமான வாழ்க்கை, உலகத்துக்காக ஓடுவாங்க, உலகத்துக்காக நிற்பாங்க, ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட பார்க்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். யாராவது ஏதாவது முகூர்த்தம் வச்சா ஓடி போயிடுவான். எப்படா வைப்பான், எப்படா ஓடலாம் தான் இருக்கிறான். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்த என்ன ஞாபகம் தான் வரணும்? சொல்லுங்க, சத்தத்தை காணமே, சத்தமா சொல்லுங்க. சபை. இந்த இப்படிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையெல்லாம் கவனிச்சு பாருங்களேன். நான் சிலருடைய குடும்ப வாழ்க்கை, சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படுறேன். அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அது தேவனுடைய நாள், தேவனுடைய ஆலயம், அதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்தோத்திரம். அவங்களுடைய வாழ்க்கை. தாவீது நிறைய இடங்கள்ல அவன் ஆலயத்தை கட்டணும், ஆலயத்துல தங்கணும், ஆலயத்துல ஆராய்ச்சி செய்யணும், இப்படிதான் பேசுவாரு. கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருந்து ஆராய்ச்சி செய்வதையே விரும்புகிறேன். ஆலயத்தில் போய் என்னத்தை ஆராய்ச்சி செய்யறது? கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், அப்படி மகிமையை நான் பார்க்கணும்னு விரும்புறேன். எப்பொழுதும் ஆலயம். சொல்ல, நான் தேவதாரு மரங்களின் விருட்சங்களால் கட்டப்பட்ட ஒரு பெரிய அரண்மனையில வாழ்றேன். பாரு, கர்த்தருடைய ஆலயமோ திரைச்சீலைகளின் கீழே இருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்றாரு, தீர்க்கதரிசி, நான் பெரிய அரண்மனையில வாசம் பண்றேன், ஆனா இங்க இருந்துகிட்டு கர்த்தருடைய ஆலயம், பெட்டி, உடன்படிக்கை பெட்டி ஒரு திரைச்சீலைகளின் கீழே இருக்கு, கூடாரத்துக்குள்ள இருக்கிறத நான் விரும்பல. அவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு விரும்புறேன். எங்க இருந்து சொல்றாரு? பெரிய அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் சொல்றாரு, என் தேவனுடைய ஆலயம் எங்க இருக்குது? நானோ மச்சுப்பாவப்பட்ட வீடுகள், கேதுரு மர பலகைகளால் செய்யப்பட்ட அரண்மனையில இருக்கிறேன். கர்த்தருடைய வீடோ, கர்த்தருடைய ஆலயமோ சாதாரண, அவன் எண்ணமோ நினைவுகள் எல்லாம் ஆலயம், 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 ஆலயம். சிலருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். ஆலயத்தை சார்ந்து இருக்கும், ஆலயத்தோடு இசைந்து இருக்கும். ஆமென். அவங்க வீட்டில் இருந்தா கூட அவங்க நினைவுகள் எங்க இருக்கும்? சொல்லுங்க, இருக்கணும். அல்லேலூயா.
ஆலயத்தில் இருக்கணும். இதுதான் ஒரு மேன்மையுள்ள வாழ்க்கை. இது சிலருக்கு விளங்காது பாருங்க. இது விளங்குனாதான் நம்ம நல்லா இருவோமே, ஆசீர்வாதமா இருவோம். பிசாசு இதை மட்டும் மைண்ட்ல எடுத்துருவான். ஸ்தோத்திரம். நீ பாட்டுக்கு போ, உன் வேலைக்கு போ, எல்லாரும் பண்றது போல நீயும் பண்ணு, வாரத்துல ஒரு நாள் போயிட்டு வா அப்படிமா. அத உடனே அப்படிம்பாங்க. அட எதிர்த்து நின்று ஒரு கேள்வி கேட்டு நான் தேவனுடைய ஆலயத்துல இருக்கணும்னு விரும்புறேனே, அந்த ஒரு எண்ணம் வரமாட்டேங்குது. அப்ப தாவீது சொல்றான், நானோ தேவனுடைய ஆலயத்துல, ஏன்பா நானோ என் அரண்மனையில், நானோ என் ராஜ்யத்தில், நானோ என் அரசாங்கத்தில் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். பச்சையான ஒலிவ மரம். என் தேவனுடைய ஆலயத்துல நான் எப்படி இருக்கணும்? உங்க ஆலய வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் உங்க உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். நீங்க சொல்றீங்க, நான் எப்பயாவது தான் வருவேன், ஆனா நான் நல்லா தான் இருக்கேன் பாஸ்டர். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை டெட்ல இருக்கு. அங்கே ஒரு பிரகாசம் இல்லை, அங்க ஒரு வெளிச்சம் இல்லை. அப்ப ஏன் இதை சொல்லுகிறார்? நான் இன்னைக்கு அதான் வாசிக்க போறோம். தாவீது தேவனுடைய ஆலயத்தை தனக்கு மறைவிடமாக, புகலிடமாக, வீடாக, தங்கும் இடமாக அவர் அதை எண்ணினபடினாலதான் தேவன் அவனை வெகுவாய் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப இந்த பச்சையான ஒலிவ மரத்தை எதற்கு ஒப்பிட்டு பேசலாம்? ஒரு 5-6 காரியங்களை குறித்து நான் வேதத்துல தேடினேன். ஏன் இந்த ஒலிவ மரத்தை தாவீது சொல்லுகிறார்? ஏன் ஒரு திராட்சை செடியை பார்த்து சொல்லு, நானோ தேவனுடைய ஆலயத்தில் திராட்சை செடியை போல இருப்பேன்னு சொல்லக்கூடாதா? நானோ தேவனுடைய ஆலயத்தில் எதை போல இருக்கக்கூடாதா? அத்தி மரத்தை போல இருப்பேன் அப்படின்னு சொல்லல. ஒலிவ மரம். அப்ப இந்த ஒலிவ மரத்துல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு, ஏதோ ஒரு முக்கியம் இருக்கிறது. there is an importance. அங்க ஏதோ ஒலிவ மரத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அதனாலதான் அவன் தாவீது எல்லா இஸ்ரவேல்ல அத்தனை மரங்களை விட்டுட்டு ஒலிவ மரத்தை சொல்லி இருக்கிறார். நான் தேவனுடைய ஆலயத்தில் வாசிக்கலாம். முதல்ல இந்த ஒலிவ மரம் எதற்கு அடையாளம்? இந்த ஒலிவ மரத்தை எதற்காக தன்னுடைய ஆலய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம், the book of Jeremiah chapter 11 verse 16. எரேமியா 11:16 எடுத்து, நல்ல கனி உண்டாயிருக்கிற, நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். ஆனால் மகா அமளையின் சத்தமாய் அதை சுற்றிலும் நெருப்பை கொளுத்துகிறார், அதன் கொம்புகள் முறிக்கப்பட்டது. அல்லேலூயா. வேதத்தில் எரேமியா தீர்க்கதரிசி இந்த ஒலிவ மரத்தை பற்றி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பிட்டு சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் தேவனுடைய பார்வையில? இந்த 11ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். அப்ப இந்த ஒலிவ மரத்தை எதுக்கு தாவீது பேசினாரு? நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம். அந்த மரம் எப்படி இருக்குமா? நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன பாஸ்டர்? இது எதற்காக ஒப்பிட்டு சொல்லுகிறது? ஆலய வாழ்க்கையில இந்த மரத்தை ஒப்பிட்டு தன்னை இந்த மரத்தோடு ஒப்பிட்டு பேசும்போது ஒலிவ மரம் சொல்லிட்டார். அப்ப இந்த ஒலிவ மரத்துல என்ன ஸ்பெஷல்? இந்த ஒலிவ மரத்தை ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலம் சொல்லும்போது அது நேர்த்தியும் பச்சையுமான எவர் கிரீன். அந்த மரம் எப்பொழுதும் பச்சையா இருக்கும். ஒரு நாளும் ஒரு இலைய கூட அதை காய்ந்து போனதாக பார்க்க முடியாது. அதான் அதனுடைய அர்த்தம். அது எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய பச்சையை இழந்து போகாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது அப்படியே உங்களுக்கு அப்படியே கோர்வையா கவனிச்சுட்டே வாங்க. அந்த மரம் நேர்த்தியா இருக்குமா? ஸ்தோத்திரம். அந்த மரம் எவர் கிரீன், எப்பொழுதும் பச்சையா இருக்குமா? நானும் தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரம். எதுக்காக அந்த பச்சை? எதற்காக இந்த எவர் கிரீன்? நம்முடைய வாழ்க்கையில எப்படி இந்த ஒலிவ மரத்தை பத்தி சொல்லும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையும் சரி, நிறைய பிரச்சனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையில வாழ்றோம். தாவீதுக்கு ஏகப்பட்ட சத்துருக்கள் இருந்தாங்க. அவனை சுற்றிலும் எப்பொழுது ஒரு கூட்டம் அவனுடைய ஜீவனை எடுப்பதற்காக போராடுது. நம்ம நினைக்கிறோம் இந்த அரசியல் வாழ்க்கை ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை. அமைச்சர்கள்லாம் அப்படியே கார்ல போறாங்க, கார்ல வராங்க, கையை தட்டினா ஆள் வராங்க, வீட்டை பார்ப்பா பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா ஒரு பெரிய அரசியல் தலைவர்கிட்ட பேசும்போது சொல்றாரு, என் முதுகுல எப்படா கத்தியில குத்தலான்னு 4 பேர் காத்துட்டு இருக்கிறான். அதான் அரசியல் வாழ்க்கை. நான் இவ்வளவு பெரிய மனிதனா ஒருவேளை நான் ஈரோட்ல தெரியலாம் பாஸ்டர், ஃபாதர்,
ஆனா என் இடத்துக்கு என்ன ஏறி மிதிச்சுக்கிட்டு வரத்துக்கு 4 பேர் காத்துக்கிட்டு இருக்கிறான். எப்ப 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 எப்பன்னு. அப்ப பிரச்சனை உள்ள ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை சுற்றிலும் நிறைய பிரச்சனைகள். இந்த பிரச்சனையின் மத்தியில ஒரு மனுஷன் எவர் கிரீனா பசுமையா வாழணும்னா, மரத்துக்கு தேவை தண்ணி, மழை, அதுக்கு ஏற்ற வேளையில பனி வேணும், அதுக்கு ஏற்ற வேளையில சூரிய வெளிச்சம் அடிக்கணும். அப்பதான் அந்த மரம் பசுமையா இருக்கும், தன் பசுமையை இழந்து போகாது. அப்ப ஒரு வறட்சி வரும்போது எல்லாத்தையும் இழந்துரும், அந்த மரம் காஞ்சு போயிருது. ஆனா அந்த ஒலிவ மரத்துக்கு மட்டும் என்ன ஒரு பெரிய தன்மைன்னா, எத்தனை வறட்சி வந்தாலும் அந்த மரம் காயவே காயாது. அதுக்கு ஆதாரம் இருக்கா பாஸ்டர்? இருக்கு. ஆதியாகமத்தின் புத்தகத்துல, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், வாசிங்க 8ஆம் அதிகாரத்துல, இந்த புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 8, ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்க கேட்க போகிறோம். ஆதியாகமம் 8:10-11 வாசிக்குமா? பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்திக்கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை. கவனிங்க, இதோ அது கொத்திக்கொண்டு வந்த அந்த ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்துக்கு திரும்பி வரவே இல்லை. அல்லேலூயா. என்ன கண்டுபிடிச்சீங்க? பூமியின் மேல பயங்கர ஜலம், வெள்ளம். இட்ஸ் a world wide வெள்ளம். அது ஒரு உலகம் முழுவதும் மகா பெரிய ஒரு வெள்ளம் அந்த நாட்களில் சந்தித்தது. நோவாவின் நாட்கள்ல நோவாவின் பேழையில எல்லா மிருகங்களையும் எல்லா பறவைகளையும் உள்ள நோவா வச்சிருக்காரு. அப்ப ஜலம் குறைந்து போயிட்டா, மழை நின்று போயிடுச்சுப்பா. 40 நாள் மழை பெய்யும் ஆண்டவர் சொன்னாரு. 40 நாள்ல ஜலம் பெருகியது. பூமியினுடைய மகா ஊற்று கண்களெல்லாம் கத்த திறந்தாராம். வானத்திலிருந்து மட்டும் மழை வரல, பூமிக்குள்ள தண்ணி போத்துக்கிட்டு வந்துச்சான். அதனால தான் ஜலம் அவ்வளவு வந்தது. அது எவ்வளவு தூரம் பெருகுச்சு? உயர்ந்த பர்வத சிகரங்கள் வரைக்கும் அந்த ஜலம் மேல போச்சு. அதுக்கு மேல உலகத்துல எதுவுமே தெரியல, பர்வதங்களும் தெரியல, சிகரங்களும் தெரியல, ஒண்ணுமே தெரியல, ஒரு மலையும் தெரியல. அவ்வளோ தூரம் தண்ணி ரொம்ப அதுக்கு மேல பேழை மிதந்து கொண்டிருந்தது. இப்ப மழை நின்று போச்சு, ஜலம் வற்றி போகிறது. ஜலம் வற்றி போயிற்றோ என்று அறியும்படி அந்த பேழைக்குள்ள என்னத்தை விட்டான்? புறாவை விட்டான். ஸ்தோத்திரம். இந்த புறா முதல் டைம் வெளியே போயிட்டு வந்துருச்சு. 2வது முறை போச்சு, அது வரவே இல்லை. ஆனா முதல் டைம் போயிட்டு உள்ள வரும்போது அதன் வாயில் என்ன இருந்துச்சு? என்ன ஒலிவ இலை? அங்க கவனிங்க, பச்சையான ஒரு ஒலிவ இலை. பாருங்க, கிட்டத்தட்ட 370 நாள் அவன் பேழைக்குள்ள இருந்திருக்கிறாரு. அந்த ஜலத்துல, அந்த வெள்ளத்துல, பூமியின் மேல இருக்க எல்லாத்தையும் தேவன் நிக்கரகம் பண்ணிட்டார். ஆனா என்ன ஆச்சரியம், அந்த ஒலிவ மரத்தினுடைய இலை மட்டும் கிரீனா இருந்துச்சா? கவனிச்சீங்களா? அது கிரீனா இருந்துச்சு. எல்லாம் அழுகி போச்சு, எல்லாம் மாண்டு போயிற்று, எல்லாம் அழிந்து போயிற்று, எல்லாம் நிர்மூலமாயிற்று. பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆனா எங்கேயோ ஒரே ஒரு ஒலிவ மரத்துல ஒரு இலைய, என்ன அழகா, வேற எந்த மரத்தை வேணாலும் கொத்திட்டு வந்திருக்கலாம். எங்க கொண்டு போய் எங்க முடிச்சு போறாரு பாருங்க ஆண்டவர் இந்த ஒலிவ மரத்துக்கு. ஒலிவ மரத்தினுடைய இலை அவ்வளவு வெள்ளம் வந்தும், அவ்வளவு புயல் அடிச்சும், அவ்வளவு மலைகள் மோதி உருண்டு பிறண்டு அடிச்ச தண்ணியில, ஸ்தோத்திர ஆண்டவர். ஜப்பான்ல சமீபத்தில் நான் நேற்று யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மரம், பல நூற்றாண்டுகள் அந்த மரம் இருக்கு. அது கடற்கரையை ஒட்டி அந்த மரம் இருக்குது. பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 120-140 வருஷம் அந்த மரம் இருக்குது. அந்த கடற்கரையில ஏராளமான மரங்கள் நட்டு வச்சிருந்தாங்க. அடிச்ச சுனாமியில ஒரு மரம் கூட இல்ல, எல்லாம் வேரோட பிடிங்கிட்டு போயிடுச்சு. இந்த ஒரு மரம் மட்டும் நிக்குதான். ஆனா அந்த உப்பு தண்ணி அந்த மரத்து மேல பட்டதுனால அந்த மரம் பட்டு போக ஆரம்பித்தது. ஜப்பானியர்களுக்கு ஒரே வருத்தமா, எப்படி சொல்றாங்க பாருங்க, அந்த ஒரு மரம் பட்டு போகிறதுனால ஜப்பானியர்களுக்கு வருத்தம். அதை என்ன பண்ணிட்டான் கவர்மெண்ட், பெரிய ஸ்கீமா போட்டு ஏகப்பட்ட கோடிக்கணக்கான செலவு பண்ணி அதை சுற்றிலும் வேலி அடைச்சு அதை பராமரிச்சு அதை சாக விடாம பார்க்கறான்.
அடிச்ச ஒரே ஒரு சுனாமியில ஒரு மரம், எல்லா மரமும் விழுந்து போய் ஒரு மரம் நிக்குது. அந்த மரமும் உப்பு தண்ணி பட்டனால செத்து போச்சு. இந்த ஒலிவ மரம் உப்பு தண்ணிக்குள்ளேயே இருந்தது, ஆனாலும் கெட்டு போகல. அல்லேலூயா. அந்த மரம் கெட்டு போகவில்லை, உப்பு தண்ணி பட்டதுனால மரம் செத்து போச்சுங்கிறானே. இந்த மரம் எப்பொழுதும் உப்பு தண்ணில வளராது. அவ்வளவு பிரச்சனையிலையும் இந்த ஒலிவ மரம் நின்னு, அதுவும் அழுகி போகாம எவர் கிரீனா நின்னு, அதுல ஒரு இலைய இந்த புறா கொத்தி கொண்டு வந்து நோவாவிடத்துல கொடுத்ததே காரணம் என்ன? இந்த மரம் ஒரு நாள் தன் பச்சையை இழக்காது. விசுவாச வாழ்க்கையில ஒரு தேவனுடைய பிள்ளை தன் பச்சையை இழக்க கூடாது, எவர் கிரீனை இழக்க கூடாது, தேவன் கொடுத்த அந்த தன்மையை இழக்க கூடாது. 1000 பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில வரும். இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில கண்ணா மூடி திருகி போச்சு. தோத்திரம். ஒரு ஃபேமிலிட்ட பேசும்போது சொல்ற, கண்ணு மூடி திரிச்சு பாஸ்டர், இப்பதான் நாங்க தெளிஞ்சிருக்கிறோம். ஸ்தோத்திரம். வரும். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், தேவன் எதையுமே தீமைக்காக அனுமதிக்க மாட்டார். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் காட் வெரி வெல், நீங்க தேவனை, நீங்க ஆராதிக்கிற தேவனை நீங்க நல்லா புரிஞ்சிருந்தீங்கன்னா, ஹலோ, நீங்க நல்லா புரிஞ்சவங்களா இருந்தா, நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க, தேவன் கற்றுக் கொடுக்கிறான்னு தான் எடுத்துக்கொள்வீங்க. ஒரு நாளும் நான் சொல்றேன், he never fails. என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனையோ பாடுகளுக்கு நடத்தினார், ஆனா ஒரு நாளும் என்னை விட்டு அவர் விலகல, என்ன அவர் ஒரு நாள் வெட்கப்படுத்தல. உங்களுக்கு வருகிற அத்தனை பாடுகளும் அத்தனை பிரச்சனைகளையும் நீங்க அழுகி போக மாட்டீங்க. அதான் எவர்கிரீன். அதான் அந்த ஒலிவ மரத்துடைய தன்மை. அந்த ஒலிவ மரத்துக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய கிருபை என்ன? அதனுடைய பச்சையை இழக்க கூடாது. அதான் இன்னைக்கு செய்தியினுடைய காரியம். உங்களுக்குள்ள தேவன் கொடுத்த அந்த வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க இழந்துடக்கூடாது. ஆமென். தேவனை விட்டு தூரம் போயிடக்கூடாது. தேவனுக்காக நிற்க வேண்டிய நீங்கள் அடிக்கிற புயல்லையும், அடிக்கிற மலையிலையும், அடிக்கிற வெள்ளத்திலையும், அடிக்கிற உப்பு தண்ணியிலையும், ஐயோ என் மரம் நிக்காது போல, ஸ்தோத்திரம், வருப்பா. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்ல, போராட்டம் இல்லாத வாழ்க்கையே. நீங்க சும்மா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனைக்கு வருவான், எதிர்த்து வீட்டுக்காரன் பிரச்சனைக்கு வருவான். ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நம்ம நினைப்போம், நம்மளும் வாயை மூடிட்டு இருந்தா நம்மளை முட்டாள் நினைச்சிருவானோ. ஸ்தோத்திரம். உண்மைதான். என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுறது என்ன? அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் அந்த ஒலிவ மரம் தன் தன்மையை, தன் சுய அந்த சாரத்தை, அந்த பச்சையை அது இழக்கவே இல்லை. உங்க வாழ்க்கையில வரும், உங்க தலைக்கு மேல வெள்ளம் போகும் இல்ல, பர்வதங்களுக்கு மேல வெள்ளம் போச்சா. அப்ப இந்த ஒலிவ மரத்துக்கு மேல வெள்ளம் போயிருக்கும். அந்த ஒலிவ மரம் தன் சுபாவத்தை என்ன செய்யல? இழக்கல. எங்கேயோ ஆண்டவர் உங்களை கனெக்ட் பண்றாரு, எங்கேயோ தேவன் உங்களோட பேசுறாரு. இதனாலதான் நான் இப்படி ஆயிட்டேன், இதனால இந்த பிரச்சனையினாலதான் என் ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிச்சுது சொல்லக்கூடாது. இவங்க இன்னார் பேசுனாங்க, அதனாலதான் நான் சர்ச்சுக்கு வர முடியாத ஒரு மனபாரம் சொல்லக்கூடாது. மனுஷர் உங்களை காயப்படுத்துவாங்க, மனுஷர் உங்களை வேதனைப்படுத்துவாங்க. நீங்க எதிர்பார்த்த சம்பளம் நடந்திருக்காது, எதிர்பார்த்த காரியம் நடந்திருக்காது, நிறைய நெருக்கப்படுவீங்க. ஒரு ஆறுதலான வார்த்தை கூட கிடைக்காது. நான் ஏன் வாழணும் ஆண்டவரே? இவங்களுக்காக தான் நான் வாழ்ந்தேன். சில நேரத்தில் அப்படிதான் நம்ம பிரச்சனையில மாட்டிக்கிறோம். உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க உங்களை நேசிக்காம போகும்போது தான் நான் எதுக்கு வாழணும், அதே அதை காட்டில் இன்னொருத்த நேசிக்கிறாரேன்னு சொல்ல தெரியல. அல்லேலூயா. அந்த அன்பை காட்டிலும் இன்னொருவர் காட்டுகிற அன்பு மேல இருக்க, அந்த அன்பை காட்டிலும் அந்த உலகம் உங்களுக்கு ஒரு அன்பை கொடுத்துரும். கொடுக்கவே முடியாதுப்பா. கணவனின் அன்பு கரைந்து போகும், மனைவியின் அன்பு மறைந்து போகும். அப்படித்தான் உலகம் கரைஞ்சு போயிடும். நீங்க எதிர்பார்த்த அன்பு இந்த உலகத்தில் கிடைக்காது, அப்ரிசியேஷன் கிடைக்காது. சில நேரத்தில் ஏன் நீங்க சோர்ந்து போறீங்க? ஏன் பிரச்சனையில யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க? அவன் பிரச்சனையில இருக்கான், அவன் எப்படி மற்றவங்க உதவி செய்ய முடியும் உங்களுக்கு? அப்படிதானே? ஒரு பாஸ்டர் வந்தாரு, ரொம்ப சலிச்சுக்கிட்டாருன்ட்டா. என்ன பாஸ்டர், நான் சர்ச்சை கட்டுறேன், கேட்டா ஒரு பாஸ்டர் கூட உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன எல்லாத்துக்கும் அப்படியே கல்லு இருதியும். நான் சொன்னேன், பொறுமையா கேட்டுக்கிட்டே இருந்தேன், எல்லாத்தையும் புலம்பிக்கிட்டே இருந்தேன். அவ கடைசியா சொன்னேன், ஒண்ணும் இல்ல பாஸ்டர், எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, எல்லாருக்கும் தேவைகள் இருக்கு. அவங்களாம் நல்லா இருக்காங்க பாஸ்டர், வெளியில பார்வைக்கு அப்படிதான் இருக்கும் இல்ல? நீங்களா எவ்வளவு சோக்கா வந்திருக்கீங்க பாருங்க. இப்ப உங்கள்ட்ட எல்லாம் கேட்டா அப்படிதானே?
அப்படிதானே? உள்ள ஒண்ணும் இல்ல. எங்க பர்ஸை திறந்து பாருங்க, உள்ள கர்ச்சிப்பும் உள்ள வேற ஏதாவது தான் வச்சிருப்போம். நீங்க நினைக்கிறீங்க பர்ஸ் எங்களுக்கு பெருசா இருக்குன்னு. திறந்தே காட்டிட்டு இருந்தா உள்ள சீப்பு, கண்ணாடி, வேற என்ன இருக்கு, பவுடர் டப்பா. இதை தவிர நீங்க நினைக்கிற கத்தையா பாஸ்ட் உள்ள வச்சிருப்பாரு போல. வந்து பாருங்க, அவனுக்கு பிரச்சனை இருக்குங்க. அவன்கிட்ட சொல்லிட்டு பாஸ்டர் இருங்க, இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் வராரு, ஒரு பாஸ்டர் வந்து சர்ச்சு கட்டுங்கயா, எனக்கு ஏதாவது செய்யுங்கயா, நீங்க உடனே 2000 கொடுத்துருவீங்களா? இல்ல பாஸ்டர். ஏன்? உங்க நிலைமை அப்படித்தானே? அதே தான் எல்லா போதகர்களுக்கும். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க தர மாட்டாங்களா, அவங்க அப்படி இருக்காங்க. பார்வைக்கு எல்லாம் அப்படிதான். அவன் பெரிய பெரிய வீட்டை கட்டி வச்சு கடன்ல உட்காந்துருக்கான், காரை வாங்கி வச்சுட்டு கடன்ல உட்காந்துருக்கிறான். எல்லாம் அவங்கவுங்களுக்கு வரதை கர்த்தர் போஷிக்கிறார். ஆனா இது நிமித்தமா நீங்க பாருங்க, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, சர்ச்சையில இவங்க உதவி செய்யல, யாரும் செய்ய மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இது யாருக்கோ கர்த்தர் பேசுறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் செய்ய மாட்டாங்கப்பா. உங்களுக்கு செஞ்சா கர்த்தர் தான் செய்யணும். அப்படியே மனிதன் செய்தாலும் கர்த்தர் சொல்லாம ஏவாம அவனால கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுப்பா, கொடுக்க மாட்டாங்க மனிதர்கள். கர்த்தர் அவன் இறுதியை அடைச்சு வச்சிருவாரு. அப்ப என் வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படுறதும் பாதிக்கப்படாததும் எனக்குள் இருக்கிற அந்த ஆவிக்குரிய சுபாவத்தை பொறுத்துதான். எல்லா மரமும் செத்து போச்சு, எல்லா மரமும் அழிஞ்சு போச்சு. ஆனா இந்த ஒரே ஒரு மரம், ஒளிவ மரம், தனக்குள் இருக்க சாரத்தை விடாமல் அந்த பச்சையை இழக்காம இருந்தது காரணம் அந்த மரத்தினுடைய தன்மை. அது அந்த மரத்துக்கு அந்த தன்மையை தேவன் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அந்த தன்மையை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை நெருக்கம், எத்தனை பாடு, எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதுல you should reveal, உங்க தன்மையை நீங்க வெளிப்படுத்தணும். தேவன் அதான் எதிர்பார்க்கிறார். சபையில தேவன் அதான் எதிர்பார்க்கிறார். பாரு பிரச்சனை, பாடு போற யாருக்கு இல்ல, நீ அதுல நிரூபிக்கணும், உங்க காரியத்தை நிரூபிக்கணும். நான் கர்த்தரோடு தான் இருப்பேன் ஆண்டவரே, நான் ஒரு நாள் உங்களை குறை சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, என் பிரச்சனை என்னோட, அந்த பிரச்சனை உதவி செய்ய தான் கர்த்தர் இருக்கிறார். உங்க பிரச்சனை உங்களோட விட்டுட்டு நான் போயிருவேன், ஆனா உங்க பிரச்சனை உங்களோட கர்த்தர் விட மாட்டார். புரிஞ்சுதா? நான் சொல்லுவேன், நீங்க சந்திக்கிறீங்க, நீங்க பாடுகள் அப்படின்னு நான் சொல்ல முடியும், ஒரு மனிதனா நான் சொல்லலாம். ஆனா கர்த்தர் ஒரு நாள் இது உன் பிரச்சனை பண்ண விலகவே மாட்டாரு, அந்த பிரச்சனையில உங்களோடு கூட இருப்பார். அப்ப ஆண்டவர் விரும்புகிறது என்ன? அத்தனை பாடுகளையும் அத்தனை பிரச்சனையிலையும் உன்னுடைய தன்மையை நீ இழந்துடாத, உன்னுடைய ஆவிக்குரிய நிலையை நீங்க இழந்துடாதீங்க. யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, நான் கிளம்பும் போது எங்க வீட்டுக்காரர் இப்படி சொல்லிட்டாரு, நான் என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள தான் பிரச்சனை. ஏண்டா வரல 4 வாரமா? கிளம்பும் போது என் பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொல்லுவா பாஸ்டர் அப்படின்னு. நான் போன வாரம், டேய் உனக்கு இது கூட ஏடா தெரியாது, ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் அப்படின்னு ஒரு போதகர் இருந்தார். அந்த ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் நல்ல தேவனுடைய ஊழியக்காரர், நல்ல ஊழியம் செய்வார். நான் சொல்ற பேர் கரெக்ட் நினைக்கிறேன், மைண்ட்ல நிக்குது, வேற பேரா கூட இருக்கலாம். ஒரு ஊழியக்காரர் இங்கிலாந்து தேசத்துல குதிரையில தான் எப்பொழுது ஊழியத்துக்கு போவார். அவர் ஊழியத்துக்கு கிளம்பிட்டா அந்த வீட்டம்மாவுக்கு அப்படி கோவம் வருமா, விட்டவே மாட்டாங்களாம். ஏதோ ஒரு சண்டையை போட்டு சட்டையை கிழிச்சு பட்டனை கிழிச்சு தோத்துறோம். இது நடந்தது. I read his biography. அவருடைய வாழ்க்கை வரலாறு வாசிக்கும் போது ஒரு நாள் ரொம்ப உற்சாகமா ஆவியில நிரம்பி ஜோம் பண்ணிட்டு பல கிலோமீட்டர் போவாராம், குதிரையில போவாராம். அவர் கிளம்பி வெளியில கோட் சூட்லாம் போட்டு வெளியில வரும்போது நம்ம மாடியில நின்று நல்ல டிச்சில இருந்து ஒரு வாளி தண்ணி எடுத்து மேல பொல பொல பொலன்னு குத்திருச்சான். பிசாசு கேட்கறான் அவர்கிட்ட, இப்போ போவியா அப்படின்னா. உள்ள போய் குளிச்சுட்டு சட்டையெல்லாம் மாத்திட்டு மறுபடியும் சிரித்த முகத்தோட தன் மனைவியை பார்த்து, போயிட்டு வரேன், நீ சுகமா இருக்கு போனார். இன்னைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட ஆட்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். நான் சொன்னேன் அவன்கிட்ட, டே இப்படிலாம் ஆட்கள் வாழ்ந்தாங்கடா, நீ மனைவி கிளம்பும் போது உன் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னான்றது கரெக்டா பிசாசு நிப்பான். நீங்க கிளம்பும் போது தான், ஒண்ணு கிளம்பும் போது நிப்பான், இல்லைன்னா வீட்டுக்கு போகும்போது நிப்பான், வீட்டு வாசலே நிப்பான், வீட்டு வாசலே நிப்பான். ஒண்ணும் பேசணும், நர 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 எனக்கு வடிக்க வர மாட்டேங்குது, பல்லெல்லாம் வலிக்குது. அவன் கட்டிக்கிற கட்டியில கல்லெல்லாம் கரைச்சி கீழே விழுந்துரும் போல, நர அப்பயே கலந்து போயிடும். பயப்படாதீங்க. ஆமென். யூ பி எவர் கிரீன். நீங்க எப்பொழுது பசுமையாவே இருங்க, சிரித்த முகத்தோட இருங்க. அல்லேலூயா. உங்களை உபத்திரவப்படுத்துறவனுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. கஷ்டம்தான், இந்த வசனம் ஞாபகம் வரணும், வேற வழி இல்லை. அதுதான் அங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு
மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த பின்மாற்றத்தையும் தேவன் விரும்பல. பின்வாங்கிடக்கூடாது, பின்மாறிடக்கூடாது, பின்வாங்கி ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. இரண்டாவது வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த ஒலிவ மரத்தினுடைய காரியம் என்ன? தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துக்கு நேராக எடுத்துக்கொண்டு 22 முதல் 25 வசனங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்ரா புக் ஆஃப் எக்ஸோடஸ், ஆதியாகமத்து புஸ்தகத்தை அடுத்த புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 22 முதல் 25 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். வாசிக்குமா? பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளைப்போளத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையையும் 500 சேக்கல் எடையையும் சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் எடையையும் சுகந்த வசமில் 250 சேக்கல் எடையையும் லவங்கப்பட்டையில் 500 சேக்கல் எடையையும் ஒலிவ எண்ணெயில் ஒரு குடம் எண்ணெயில் ஒரு குடம் எடுத்து எண்ணெயும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவுள். அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவுள். இங்க ஒலிவ மரத்தை பச்சையை பார்த்தோம். ஒலிவ மரத்துல இப்ப எண்ணெய். பைபிள் சொல்லுது, ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரிகளை அபிஷேகம் பண்ணுவதற்கு, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு அங்கே அபிஷேக தைலத்தை செய்ய கடவாய். பைபிள் சொல்லுது, பரிமள தைலக்காரன் எப்படி செய்வானோ அப்படியே நீ அபிஷேக தைலத்தையும் செய்வாய். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் அபிஷேக தைலம் ரொம்ப முக்கியம். அதுதான் தீர்க்கதரிசியா மாறும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி தைல குப்பியை எடுத்து அந்த சவுலுடைய தலைகளில் வார்த்து, தாவீது ராஜாவாகும் போது கொம்பு தைலத்தை எடுத்து அவன் தலையில் வார்த்து, 2 விதமான தைலத்தை சொல்றாரு. ஒன்னு குப்பி தைலம், இன்னொன்னு கொம்பு தைலம். சொல்லுங்க. ஒன்னு குப்பி, ரெண்டாவது கொம்பு. குப்பி தைலத்துக்கும் கொம்பு தைலத்துக்கு என்ன? குப்பினா கொஞ்சம் சின்ன குப்பியில கொஞ்சம் தலையில வார்க்கிறது. ஆனா கொம்பு தைலம் என்பது அந்த ஆட்டோடைய கொம்புல பெருசா எடுத்து அதுல நிறைய தைலத்தை நிரப்பி, அதோட அபிஷேகத்தின் அளவு வேற ஒண்ணும் இல்ல. அப்ப சவுலின் மேல கொஞ்சம் அபிஷேகம், தாவீதின் மேல சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகிற ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேக தைலத்தை செய்வதற்காக, ஹலோ இருக்கீங்களா? அபிஷேக தைலத்தை செய்யறதுக்காக ஒரு குடம் எண்ணெய். என்ன வேற எந்த மரத்தினுடைய எண்ணெயும் சேர்க்க கூடாது. ஸ்தோத்திரம். ஒலிவ மரத்தினுடைய எண்ணெயில இன்னைக்கு நீங்க எல்லாம் யூஸ் பண்றீங்க வீட்டில். எத்தனை பேர் யூஸ் பண்றீங்கன்னு தெரியல. ஆலிவ் ஆயில சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற எத்தனையோ குடும்பங்கள் இந்தியாவில் இருக்கு. ஏகப்பட்ட எண்ணெயை நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் பாமாயில சமைச்சா மூட்டு வலி வருது. ஆனால் டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க, ஒலிவ எண்ணெயில் சமைச்சா அவ்வளவு ஸ்ட்ரென்த்தும் அவ்வளவு ஸ்டாமினா அதில் இருக்குது. இப்போ இந்த அபிஷேக தைலத்தை செய்யும் போது ஆண்டவர் இந்த மோசேக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதில் லவங்கப்பட்டை அதெல்லாம் போட்டுட்டு அதில் ஒரு குடம் எண்ணெய் என்ன இருக்கணும்? ஒலிவ எண்ணெய் எடுத்து சேர்க்கணும். யோசிச்சீங்களா? ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த ஒலிவ எண்ணெய் எதற்காக பயன்படுத்தப்பட்டது? அபிஷேக பண்ணுவதற்காக. ஒரு மனிதனை தேவனுக்குன்னு வேறு பிரிப்பதற்காக இந்த எண்ணெயை கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. இப்போ உங்களை வேறு பிரிச்சிட்டார். அப்படிதானே? வேறு பிரிச்சாரா இல்லையா? இப்படி பார்த்தா வேறு பிரிச்ச மாதிரியே தெரியல. வேறு பிரிச்சவங்க கையை உயர்த்தி ஆமே நான் வேறு பிரிக்கப்பட்டவன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அதனாலதான் கர்த்தர் உங்களை வேறு இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சு போதிக்கிறார். உலகத்து மனுஷனோட கூட என்ன செய்ய மாட்டாரு? அவனுக்கு நான் பண்ற இந்த பிரசங்கம் எல்லாம் என்னன்னே புரியாது. அல்லேலூயா. உங்களுக்கே புரியல, தூக்கம் வருது. அவனுக்கு உலகத்த மனுஷனுக்கு எப்படி புரியும்? அப்ப நான் பிரசங்கம் பண்றது உங்களுக்கு புரியணும்னா உங்களுக்கு தேவன் வேறு பிரித்த அனுபவத்தை கொடுத்திருந்தாதான். இந்த வாரம் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஸ்தோத்திரம். இந்த வாரம் ஆண்டவர் என்ன பேசுவார் அப்படின்னு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமா இருக்கும். சொல்றாரு, இந்த அபிஷேக தைலத்தை செய்து ஒருத்த மேல ஊத்துனோனே அவன் தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டுருவான். இப்ப வேறு பிரிக்கப்பட்ட மனுஷன் எங்க வரணும்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரணும். ஆசரிப்பு கூடாரத்தில் வரும்போது இந்த எண்ணெய் எதற்கு பயன்படுகிறது? வாசியுங்கள். லேவியராகமத்தின் புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். The book of Leviticus chapter 24. லேவியராகமத்தின் புத்தகம் பின்னாடி வாங்க. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம் 3வது புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 158வது பக்கம். ஹalleluya. வாசிக்கலாமா? 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்கமா. குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருப்பதற்கு அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. அல்லேலூயா. இந்த எண்ணெய் சாதாரணமா எடுக்க முடியாது. இடிக்கணும், பிழியணும், அதுல இருந்து கிடைக்கிற அந்த சுத்தமான ஒளிவ எண்ணெய் எங்க வரணும்? ஆசரிப்பு கூடாரத்தில் பலிபீடத்தின் மேல அந்த நெருப்பு எரிந்து குத்துவிளக்கு எரிவதற்கு. இது எதுக்காக? எண்ணெய் எதற்காக பயன்படுது? ஆவிக்குரிய வாழ்க்கையை எரிய வைப்பதற்காக. ஆண்டவர் இந்த எண்ணெயை எதுக்கு சொல்றாரு? இந்த ஒலிவ மரத்தை எதுக்காக தாவீது தன்னை அடையாளப்படுத்துறார்? நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரம். இந்த ஒலிவ மரத்தை இரண்டாவது கிடைப்பது எண்ணெய். இந்த எண்ணெய் எதற்காக? குத்துவிளக்கை எரிய வைக்கணும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய விடியற்கால வரைக்கும் எரிய வைப்பதுதான் இந்த எண்ணெய், அபிஷேகம். ஒரு தேவன் மேல, ஒரு தேவ பிள்ளை மேல அபிஷேகம் இருந்துச்சுன்னா அவருடைய வாழ்க்கை எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கும். டக்குன்னு பத்து பாருங்க, அவசரமா உள்ள வரும். உள்ள வந்துட்டு சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இன்னொரு சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். சிலர் வந்தோன்னு அப்படி நிற்பாங்க, மெதுவா உட்காருவாங்க, நோட் எடுத்து ஏதாவது எழுதுவாங்க, பக்கத்துல பார்ப்பாங்க. இப்படி அவங்க செட் ஆகிறதுக்கே 20 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள 4 பாட்டு 5 பாட்டு போயிடும். சிலர் வந்தோன்னு பைய வச்சுட்டு ஒரு முழங்கால போட்டு ஜோம் பண்ணிட்டு இங்க என்ன பாட்டு பாடுறோமோ அதை அப்படியே கப்புன்னு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும். அப்ப அது ஆயத்தமா வருதுன்னு அர்த்தம். நல்ல ஜோம் பண்ணியிருக்காங்க, நல்ல தேவனோடு உறவு இருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க தேவனோடு நல்ல ஐக்கியத்தில் இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் உள்ள வந்தோன்னே மற்ற விறகுகள் எரியிற பார்த்தோன்னே தனித்து நிக்காம எரிகிற விறகோடு ஒன்னா சேர்ந்து இந்த குத்து விளக்கை எரியணும்னா அந்த எண்ணெய் அங்க வேணும். அந்த எண்ணெய் வேணும். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்துல விளக்கு எரியணும்பா. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எப்பொழுது எரிஞ்சுக்கிட்டே இருப்பேன்றதுக்கு தான் அடையாளம். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரம். இந்த ஒலிவ மரத்துடைய அடையாளம் என்ன? என்ன எதற்கு? நான் எப்பொழுதும் தேவனுக்காக எரிவேன். நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்காக எரியணும். கர்த்தருக்காக ஏதாவது எரியணும்னா சும்மா இருந்துடக்கூடாது. எரிகிற விளக்குல பிரகாசம் உண்டு. எரிகிற விளக்குல அநேகர் களி கூறுவார்கள். தேவனுக்கு மகிமை. ஒரு ஸ்திரீ தன்னுடைய வெள்ளிக்காசை காணா போட்டுட்டா வீட்டுக்குள்ள. லூக்கா 15ஆம் அதிகாரத்துல வெள்ளிக்காசை காணா போட்டவர் விளக்கை கொளுத்தி அந்த வெள்ளிக்காசை கண்டுபிடித்தாள். தேவனுக்கு மகிமை. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அணைஞ்சிடக்கூடாது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பொழுது எரியணும்? மாசத்துல ஒரு நாள் வந்தா எரிஞ்சிருமாயா? எரிஞ்சிருமா? நீங்க தான் சொல்லணும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வாரத்தில் இப்படி ஒரு நாள் வந்தா இப்படி வந்து உட்காந்து உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எரிய வச்சிருவீங்களா? என்னை கேட்ட எரியாதுன்னு தான் நான் சொல்ல முடியும். மாசத்துல ஒரு நாள் ஸ்கூலுக்கு போறவனுடைய படிப்புக்கும் தினந்தோறும் போய் படிக்கிறவனுடைய படிப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குமா? ஏன்னா டீச்சர் சொல்லி கொடுக்கறது அப்பதான் புரியும். இவன் முதல் நாள் வந்த போது அவன் அவளை துரத்தினான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன் எவளை துரத்தினானே தெரியாது. கடைசியில படிக்கும் போது அந்த வாரத்துடைய எண்டுக்கு போவான். ஸ்தோத்திரம். அவள் தப்பித்து ஓடினாள். இதுக்கு இடைப்பட்ட விதத்துல எவ்வளவோ இருக்குது. இதை புரியாம அவன் அவளை துரத்தினால் அவன் தப்பித்து ஓடினான். அவ்வளவுதான். அவன் சொல்றது 2 வார்த்தை படிச்சு எக்ஸாம் எழுதிட்டு போயிருவான். ஆனா அவன் எப்படி துரத்தினான், அவன் எப்படி தப்பிச்சான், இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது தான் அந்த ஒரு வாரத்தினுடைய பாடம். இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கை என்னமோ நினைக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை சும்மா எரியாது. அதனாலதான் நிறைய பேரால ஊழியம் செய்ய முடியல. ஏன்னா உள்ள எரிஞ்சா தானே நீங்க பேச முடியும். என்னால நிக்க முடியலங்க. அந்த 2 பேர் மேசன் வேலை செய்யறான். உள்ள இருக்க ஆவியான சொல்ல விட்டுறாத. இவனுக்கு இன்னைக்கு நீ சொல்லலன்னா என்னைக்கு சொல்ல முடியாது. உள்ள இருக்க சொல்லிட்டே இருக்கிறாரு. நானும் முயற்சி பண்ணி பேசிக்கிட்டே இருக்கேன், பிடியே கொடுக்கல. கடைசியா சரண்டர் ஆயிட்டேன். ஆண்டவரே எனக்கு என்ன பேசுனே தெரியல, நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை கொடுங்க எனக்கு. அவ்வளவுதான். அடுத்து வேலை முடிய போகுது. அந்த வேலை முடியறதுக்குள்ள நான் சொல்லி ஆகணும். அடுத்து எடுத்துட்டு வேலை வெளியே போயிடுவான். அந்த மொத்த வேலையை 1/2 மணி நேரம் தான். அதுல 25 நிமிஷம் பேசிட்டே எனக்கு பிடியே கிடைக்கல. கடைசியா 1 நிமிஷம் நின்று ஆண்டவரை பார்த்து நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு, எனக்கு ஏதாவது ஒரு பிடி வேணும் ஆண்டவரே. ஆண்டவர் அந்த அம்மா வாயை திறக்க வச்சாரு. சில நேரத்தில் தேவனுடைய ஞானம் பயங்கரமா இருக்கும். நம்ம எதையாவது சொல்லி உளறி கொட்டி தவிச்சு ஒண்ணுமே இல்லாம போயிடும். எத்தனையோ சுவிசேஷம் அப்படி நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்ல வந்தேன் என்ன சொல்லனே தெரியாம போயிடும்.
ஆனா ஆண்டவர் அழகா அந்த அம்மா வாயிலே அந்த அம்மா பிரச்சனையை சொல்ல வச்சார். 5 நிமிஷத்துல சுவிசேஷம் சொன்னேன். உள்ள இருக்க ஒரு எரிய வைக்கலன்னு வச்சுக்கோங்க, இப்போ உங்க வாழ்க்கை எரியணும் தேவனுக்காக. ஆமென். இந்த வாரத்தில் இப்படி ஒரு நாள் வந்துட்டு ஆமென் உள்ளேனையா நானும் பரலோகத்துக்கு வந்துருவேனான்னு கேட்டீங்கன்னா, நான் 99 மார்க் போடுறது வேற எத்தனை மார்க் போடுவேன்? இப்போ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கேட்டுட்டு உங்க பேர் எழுதி என்கிட்ட கொடுங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாஸ்டர் நீங்க எவ்வளவு போடுவீங்க? நீங்க என்னை பார்த்து சிரிப்பீங்க, எல்லாம் செய்வீங்க, ஆனா நானு மயங்க மாட்டேன். உண்மையா போடணும் அப்படின்னா சிலருக்கு பாஸ் மார்க். என்னவோ போ, ஏதோ வாரத்தில் ஒரு நாளாவது வரிய போ. அது எப்படி இருக்குது? டிம்னிஷ் அப்படி அமைஞ்சு எரியுது. எப்படா சாவுன்னு தெரியாது, எப்படா அந்த விளக்கு அணையும்னு தெரியாது. மினிச் 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 அப்படின்னும் அது அணைய போகுதுன்னு தெரியுது. நான் இப்போ எவ்வளோ மார்க் போடுறேன்? 35. சிலர் நான் சொல்லவே விரும்பலை, எவ்வளோ போடுறதுன்னு தெரியல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. ஏன்னா அவங்களுக்கும் இந்த ஊழியத்துக்கு சம்பந்தமே இல்லை. வாரத்தில் ஒரு நாள் வருவாங்க, வேற எதுலையும் வேற எந்த ஊழியத்துக்கு போகாத நைட்ல எல்லாம் ஜபம் வச்சா போகாத, ஆனால் நைட்ல வேலை வச்சா போவாங்க, அது வேற. நைட்ல பார்த்து அப்படிலாம் ரொம்பலாம் போயிடாத. ரொம்ப எல்லாம் சச்சுன்னு போனீங்கன்னா பிரச்சனை ஆயிரும். அவங்களாம் அப்படி போனாங்களா, இவங்களாம் அப்படி போனாங்களா? ஹலோ, எங்க போறாங்க? சர்ச்சுக்கு தானே போறாங்க. நல்லா தானே சொல்லி கொடுக்குறேன். நான் ஏதாவது தப்பா சொல்லி கொடுக்குறேன்? புருஷன் அடின்னு சொல்லி கொடுக்குறேன்னா, புருஷன் ஏறி மிதின்னு சொல்லி கொடுக்குறேன்னா, அவனை பல்ல உடைச்சிட்டு வா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா, ஏங்க நல்லா தானேங்க சொன்னேன். அவன் கட்டையை தூக்கும்போது காலை பிடிச்சிக்கொண்டேன். வேற என்ன சொன்னேன்? அப்படித்தானே சொன்னேன். அவர் கோவப்படும் போது நீயும் கோவப்பட்டு பல்ல காட்டிடாத. சரிங்க விட்டுருங்க, அப்படித்தானே சொல்லி கொடுக்குறேன். என்னைக்கா திருப்பி நீ அடி ஒத்த குத்து நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா, நீ வா என்ன கேஸ் வந்தா நான் பாத்துக்கிறேன். நான் அவ்வளோ பெரிய வக்கீலா? எங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கும் ஆவிக்கும் நான் எதுக்காக இவ்வளோ காலையில் ஊழியம் சாயந்தரம் ஜெபம் எதுக்காக? நீங்க பார்த்துட்டு அப்படி உருட்டி விட்டுறீங்க. சர்ச்சு வாட்ஸ்அப்ல பாக்குறீங்க, நான் எல்லா நியூஸையும் போடுறேன். காலையில் இந்த ஜெபம் நடக்குது, மத்தியானம் இந்த ஜெபம் நடக்குது. அதையும் நானும் எத்தனையோ தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணி பார்க்குறேன். அந்த வார்த்தையில வாங்க, ஒரு நாளாவது வாங்க, காலையில் வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீ எப்படி சொல்றீங்க? ஆனா ஒரு நாள் நீங்க கோவப்படவே மாட்டீங்க என்கிட்ட. நீ ரொம்ப நல்ல ஜனம், என்கிட்ட வரமாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. அதை பார்த்துட்டு சைலண்டா உருட்டி விட்டுருவீங்க. ஆச்சுப்போ, நீ ஆயத்தமாகணும்பா. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். உங்களுக்கு தெரியுமா, தேவனுடைய வருகை வெகு சமீபமா இருக்கு. இந்த 2வது முறை ட்ரம்ப் அமெரிக்க அதிபரை கொண்டு வந்தது மிகப்பெரிய தேவ திட்டம். முதல் முறை அமெரிக்க அதிபரா வந்ததே பெரிய ஆக்சிடென்ட். அவருக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா அது அவங்க அந்த அம்மாவை எதிர்த்து போட்டியிட்ட ஹிலாரி கிளின்டன் ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தவர். அந்த அம்மா அந்த ஐயாவோட இருந்து அமெரிக்காவை என்னன்னு எல்லாமே தெரியும். அந்த அம்மாவை தெரியாத ஆளே இல்லை. எல்லாரும் நினைச்சாங்க ட்ரம்ப் தோத்துருவாங்க. தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஒண்ணுமில்லாத பிசினஸ் மேன் அந்த ட்ரம்ப் கொண்டு வந்து உள்ள வச்சார். எருசலேம் தலைநகரம் ஆயிடுச்சு. வேதத்தின்படி மேசியா வரணும்னா இழந்து 3 காரியம் நடக்கணும். ஒன்னு, இழந்து போன ஜனங்கள், வெவ்வேறு நாடுகளுக்கு சிதறிக்கப்பட்ட ஜனங்கள் இஸ்ரேலுக்கு வரணும். ஒரு நாடு உண்டாகணும். அது 1948 இஸ்ரேல் நாடு உருவாயிட்டு. 2வது, எருசலேம் தலைநகராக அங்கீகரிக்கப்படணும். அதான் 2வது. மேசியா வரணும்னா அதுக்கு ஒரு தலைநகரம் வேணும். ஏன்னா இதுவரைக்கும் டெல் அவீவ் தான் தலைநகரா இருந்துச்சு. இப்ப எருசலேம் தலைநகரா வரணும். அதுக்கு ஒரு மனுஷன் ஆண்டவர் கொண்டு வந்தார். எங்க? அமெரிக்கால. அவன் சொன்னாதான் நடக்கும். ட்ரம்ப் வந்தாரு. எல்லாரும் 128 நாடுகள் அதுக்கு விரோதமா கையெழுத்து போட்டாங்க. எருசலேம் தலைநகரா வரக்கூடாது இஸ்ரேலுக்கு, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். 8 பேர் மட்டும் ஆதரவா ஓட்டு போட்டாங்க. ஆனா 128 பேர் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. ஐநால முடிஞ்சது கதை நினைச்சான். ட்ரம்ப் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அமெரிக்காவுக்கு வீட்டோ என்கிற ஒரு அதிகாரம் இருக்கு, அதை பயன்படுத்தி நான் கேன்சல் பண்ண எல்லாத்தையும் எருசலேம் தான் தலைநகரம். இந்த வீட்டோவை அவ்வளவு சீக்கிரம் பயன்படுத்த மாட்டாங்க யாரும். உலகத்திலே 5 நாடுகளுக்கு தான் வீட்டோ அதிகாரம் இருக்கு. அதை பயன்படுத்தி எருசலேம் தலைநகரா மாறிடுச்சு. 2வது முறை ட்ரம்ப் தோத்துட்டாரு. முடிஞ்சது ட்ரம்போட கதை. இப்ப எருசலேம் 3வது. ஒன்று, சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் எருசலேமுக்குள்ள வரணும். உலகத்துல இருந்து அத்தனை யூதர்களையும் இப்ப இஸ்ரேல் அரசாங்கம் கூப்பிடுது, வாங்க யார் எங்க இருக்க வேண்டாம், எல்லாரும் உள்ள வந்துருங்க. இப்ப உலகம் முழுவதும் இருந்து சந்ததிகள் உள்ள வந்துட்டு இருக்காங்க. 2வது, இஸ்ரேல்ல என்ன உண்டாகணும்? தலைநகரம் எருசலேமாக அங்கீகரிக்கப்படணும். இப்ப போன ஆட்சியில எருசலேம் அங்கீகரிக்கப்பட்டுருச்சு.
கடைசி ஒரே ஒரு அடையாளம் நடக்கணும், மேசியா வரணும்னா என்னது? தேவாலயம் கட்டப்படணும். அந்த மோரியா மலையில சாலமோன் முதல் முறையா சாலமோன் கட்டினாரு. இரண்டாவது யார் கட்டினா? எஸ்ரா நெகேமியா தல செருபாபேல் கட்டுறாரு. அதான் இரண்டாவது ஆலயம். இடிக்கப்பட்ட ஆலயத்தை செருபாபேல் கட்டுறாரு. மூணாவது இப்ப யார் கட்டணும்? இப்ப இருக்க அரசாங்கம் கட்டணும். இயேசு வரணும்னா எருசலேம்ல ஆலயம் கட்டப்படணும். ஆலயம் கட்டினார்னா மேசியா வந்துடுவான்னு பைபிள் சொல்லு. அவருடைய நம்பிக்கை ஆலயம் கட்டும்போது. ஆனா ஆலயம் கட்டுறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஆனா இஸ்ரேல் அரசாங்கம் கடந்த 50 ஆண்டுகளா இந்த ஆலயம் கட்டுறதுக்கு எல்லா காரியத்தையும் சபதரிச்சு வச்சுட்டாங்க. கல்லு முதல் கொண்டு சக்கலத்தையும் இடத்தையும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்ப அந்த இடம் இஸ்லாமியர்கள் கையில் இருக்கு. இப்ப ட்ரம்ப் மறுபடியும் வந்துட்டாரு. ட்ரம்ப் சொல்றாரு, அந்த இடத்தை நான் இஸ்ரேலுக்கு வாங்கி கொடுப்பேன். உலக நாடுகள் ஃபுல்லா எதிரா இருக்குது. ஆனா இந்த மனுஷன் சொல்றான், என்ன கடவுள் கொண்டு வந்ததே அதற்காகத்தான். அந்த மிஷனை ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டாரு அவரு. நான் வந்தது ஏன்னா அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரு முறை பிரதமர் அந்த அதிபர் தோத்த பிறகு அதே அதிபர் இன்னொரு முறை வந்ததாக சரித்திரமே இல்லையா. ஆனா ட்ரம்ப் தோத்து 4 வருஷம் சும்மா இருந்துட்டு மறுபடியும் வந்திருக்காரு பாத்தீங்களா. அதான் தேவனுடைய திட்டம். இப்ப சொல்லிட்டாரு, என் ஆட்சியில இருந்து இறங்குறதுக்குள்ள அந்த இடத்தை சர்ச்சு கட்டுவதற்கு தேவையான எல்லா இடத்தையும் நான் வாங்கி கொடுத்துருவேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லன்ட்டு பாருங்க, உலகம் அழகாக சேருது. தேவனுக்கு மகிமை. கடைசி நாட்கள்ல 10 நாடுகள் ஒன்னா சேரும், பைபிள்ல இருக்கு. அதுதான் சூப்பர் பவரா வரும். அது வந்து ஆன்டி கிரைஸ்ட். அவன் கையில தான் உலகத்தினுடைய எல்லா அதிகாரங்களையும் ஒப்பு கொடுப்பாங்க. இப்ப அமெரிக்கா தான் இப்ப சூப்பர் பவர். இப்ப பாருங்க, அமெரிக்கா இந்த நாடுகள்ல இருந்து வெளியே வராங்க தனியா. இப்ப அவெல்லாம் தனியா 10 பேர் ஒன்னா சேர்றான், சேர்ந்துட்டான். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லா 10 பேருக்கு ஒரே நாணயம் வருது. அதான் யூரோ நாணயம். இப்ப பாருங்க, அமெரிக்க டாலருக்கு மேல யூரோ நாணயம் இருக்கு. இப்ப அமெரிக்கா ட்ரம்புக்கு பிறகு விழுந்து போகும், அதனுடைய மதிப்பு குறைஞ்சு போகும். அந்த ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறும். இட்ஸ் ரொம்ப பக்கமா இருக்கு. எதுக்காக இந்த சம்பவம் சொன்னா, ஆண்டவருடைய வருகை வெகு சமீபமா இருக்கு. சர்ச்சு கட்ட ஆரம்பிச்சு கட 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 கடன்னு முடிச்சிருவான். முடிச்ச பிறகு மேசியாவுடைய வருகை இருக்கும். அதற்கு முன்பாக கவனிங்க, அதற்கு அது வரைக்கும் நாம காத்திருக்க வேண்டாம். அதற்கு முன்பாக ஆண்டவருடைய ரகசிய வருகை இருக்கும். கவனிச்சிங்களா? அவன் சர்ச்சை கட்டி அவன் சண்டை போட்டு 7 வருஷம் அந்த அந்தி கிறிஸ்துவின் கையில ஒப்பு கொடுத்து 7 வருஷம் சமரசம் பண்ணி 3 ஆண்டுகள் சமரசம், 3 வருஷம் பிரச்சனை, 7 ஆண்டு முடியும் போது பயங்கரமான அந்தி கிறிஸ்து ஆட்சி. தேவனுக்கு மகிமை. 7 வருஷம் முடியும், அதுக்கு பிறகு 1000 வருஷம் அரசாட்சி. இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி என்ன வரும்? ராப்சர், ரகசிய வருகை. அப்ப அது நடக்க போகுது. அப்ப அது நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன நடக்கணும்? ராப்சர் நடக்கணும், ரகசிய வருகை நடக்கணும். இந்த ரகசிய வருகை எப்ப இருக்கும் தெரியாது. சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் காலங்களை பார்த்துக்கங்க. சும்மா இப்படியே போனா வீட்டை கட்டினா காட்டை கட்டினா அதை பண்ண கட்டுங்க, வேணான்னு சொல்ல. ஸ்தோத்திரம். ஆனா ரகசிய வருகைக்கு ஆயத்தமாகணும். நீங்க வரும்போது, திரும்பி வரும்போது நான் இருக்க மாட்டேன். நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்ப்பீங்க, சர்ச்சு திறந்திருக்கு, சர்ச்சு பூட்டி கிடக்கு, யாரும் இல்லையா. நீங்களே பார்ப்பீங்க, ஓ பாஸ்டர் மறந்துட்டார் போல, தூங்குவார் போல, அடிப்பீங்க. என் ஃபோன் ரிங் போயிட்டே இருக்கும். இருக்க மாட்டீங்க. நான் இருக்க மாட்டேன். நீங்களும் சொல்லணும், நான் இருக்க மாட்டேன். உங்களை பார்த்தா நீங்க இங்க இருக்க மாதிரி தெரியுதே. ஐயையோ, இவ்வளோ பாடுபட்டது வீணா போயிருமோ? சும்மா நானும் வந்தேன், நானும் திருவிருந்து எடுத்தேன், நானும் சர்ச்சுக்கு வந்தேன், நானும் காணி கொடுத்தேன், இதெல்லாம் வேலைக்காகாது. எரியணும். குத்து விளக்கில் எண்ணெய் ஊத்தி அந்த குத்து விளக்கை எரிய வைப்பதற்காக தான் நான் இந்த பிரயாசங்களை உங்கள் மத்தியில் பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், அந்த எண்ணெய் எதற்காக? அந்த குத்து விளக்கை எரிய வைப்பதற்காக. ஆவிக்குரிய வாழ்க்கை எரியணும்பா. அதுக்காக தான் அதிகால ஜெபம், ராக்கால ஜெபம், பகற்கால ஜெபம். வாங்க வாங்கன்னு சொல்றது எதுக்காக? நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை உங்களை ஜெபத்திலேயே வச்சிருக்கிறதுக்கு. அப்பயாவது உங்க ஆத்மா எரியுமா? உங்க பலிபீடம் எரியுமா? உங்க குத்து விளக்கு எரியுமா? ஸ்தோத்திரம். அது எரிஞ்சாதான் அணைஞ்சிடக்கூடாது. உள்ள இருக்கிறது அணைஞ்சதுன்னா தேவனை தேட மாட்டீங்க. இப்ப அணைஞ்சதுக்கு ஒரு அர்த்தம் என்ன? நீங்க தேவனோட உறவு வச்சிருக்க மாட்டீங்க. அதிகால ஜெபம் இருக்காது உங்க வாழ்க்கையில. நீங்க தேவனை தேடவே மாட்டீங்க. எந்திரிப்பீங்க, காப்பி குடிப்பீங்க, டிவி பார்ப்பீங்க, நியூஸ் பார்ப்பீங்க, நியூஸ் பேப்பர் பார்ப்பீங்க. எல்லாம் பார்த்துட்டு கிளம்பி 9 மணிக்கு குளிச்சு வேலைக்கு போயிருவீங்க. சாயந்தரம் வருவீங்க, அப்படியே ஊரை ஒரு ரவுண்ட் அடிப்பீங்க, 4 பேர்கிட்ட பேசுவீங்க, நைட்டு படுக்க போயிருவீங்க, காலையில். இதுதான் உங்க ரொட்டீன் ஒர்க். உங்களுக்கு ஆண்டவருக்கு பர்சனல் டைம் கிடையவே கிடையாது. அப்போ உங்களுக்கு உள்ள இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? அணைஞ்சு போயிருப்பான். குத்து விளக்கு அணையக்கூடாது. ராத்திரி முழுவதும் குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். அதுக்கு இடித்து பிழிந்த ஒளிவ எண்ணெய்
கர்த்தர் சும்மா அத்தி மரத்தை வைக்க, ஒலிவ மரத்தை வைக்கல, இடிக்கணுமா பிழியணுமா. கர்த்தர் சில நேரத்தில் உங்களை இடிப்பாரு, சில நேரத்தில் பிழிய வைப்பார். அதுதான் இரவும் பகலும் எரிந்து கொண்டிருக்கும். உங்க வாழ்க்கை எரியணும்னா உங்களை கர்த்தர் ஒடுக்குவார், கர்த்தர் உங்களை உடைப்பார், கர்த்தர் உங்களை உருவாக்குவார். ஸ்தோத்திரம். மூணாவது வேதத்தில் வாசிக்கலாம். இதனால இந்த எண்ணெயினுடைய சம்பவங்கள் என்ன? ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டார். ஓசியாவின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே, இந்த புக் ஆஃப் ஓசியா சாப்டர் 14 verse 6, ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம், தானியேலுக்கு அடுத்த புஸ்தகம், 14ஆம் அதிகாரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1058ஆம் பக்கம், 1058 பேஜ் நம்பர் 1058, ஓசியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை, 6ஆம் வசனத்தை. அதன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும். அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும். அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, his splendor will be like an olive tree. இந்த ஒலிவ மரத்தினுடைய மூன்றாவது சுபாவம் பச்சையா இருக்குது. அந்த பச்சையினுடைய தன்மை என்ன அப்படின்னா, அந்த ஒலிவ மரம் எப்படி இருக்குமா? அலங்காரமா இருக்குமா. ஒரு மரத்துக்கு அலங்காரமே என்னன்னா, அந்த மரத்துல இருக்க இலைகள், அந்த மரத்துல இருக்க கிளைகள், அந்த மரத்துல இருக்க பூவு, அந்த பூ, அந்த பூக்குள்ள இருக்கிற அந்த பழங்கள். அது மரம் ஒண்ணுமே இல்ல, அலங்காரமே இல்லைன்னா மொட்டை மரமா நிக்குதுப்பா, ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்ப கவனிச்சு பாருங்க, ஒலிவ மரம் எதனுடைய? அவனுடைய அலங்காரம், ஒலிவ மரத்தினுடைய அலங்காரம். அல்லேலூயா. ஒலிவ மரத்தை எதுக்கு சொல்றாங்க? அலங்காரம். தேவனுக்கு மகிமை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அலங்காரமா இருக்கணும். அலங்காரம் அலங்கோலமா மாறிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தேவ சபையில் அலங்காரமா, மகிமையா, பிரகாசமா ஒரு தேவனுடைய பிள்ளை, அப்படி என்ன அலங்காரம்? ஸ்தோத்திரம். இன்னைக்கு உலக பிரகாரமா திருமண வீட்டை கவனிச்சு பாருங்க, அலங்காரம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். சாவு வீட்டில் அலங்காரம் இருக்காது. அப்ப எங்க அலங்காரம் இருக்கும்? திருமண வீட்டில் அலங்காரம் இருக்கும். மா இலையில கட்டுவாங்க, வாழை மரம் கட்டுவாங்க. இன்னொன்னு எத்தனையோ குடும்பங்கள்ல இருக்குது. பெந்தெகோஸ்தே குடும்பங்கள்ல இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு அதெல்லாம். ஸ்தோத்திரம். கொட்டு, நட்டு, தட்டு, பொட்டு இதெல்லாம் எங்க இல்ல? பெந்தெகோஸ்தே குடும்பங்கள்ல இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இல்ல. ஸ்தோத்திரம். அந்த காலத்துல எல்லா குடும்பங்களையும் வச்சிருப்பாங்க, அடிப்பாங்க. ஸ்தோத்திரம். வாழை மரத்தை கட்டு, நல் வரவுன் கட்டு. ஸ்தோத்திரம். கூப்பிடு, வீட்டுக்கு அதை பண்ணு, இதை பண்ணு, மா ஓலைகளை வச்சு எல்லாம் வாசல்ல கட்டுங்க, வாசல்ல கோலம் போடுங்க. அவங்க கிறிஸ்தவனோ எவனோ அந்த காலத்து கலாச்சாரத்தின்படி நடந்தது. இன்னைக்கு எல்லாம் ஓரளவு தெளிஞ்சிருச்சு. எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, தண்ணி எங்க வீட்டு தண்ணி அந்த வீட்டுக்கு வருதான். அப்புறம் கீழே வீட்டுல இருந்துச்சுன்னா மேல வீட்டுல இருக்குதுன்னா ரோட்ல தண்ணி வரதானே செய்யும். அவன் சொல்றான், நீ ரோட்ல தண்ணி விடுறதுனால என் வீட்டுல போற கோலம் அழியுது. என்ன பிரச்சனை? கோலம். நான் சொன்னேன், நீ என்ன ரோட்டு மேல கோலம் போட்ட? உனக்கெல்லாம் என்ன தெரியும்? நீ கோலம் போடுவியா? கோலத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்ன்றான். நான் சொன்னேன், அது அழியக்கூடாதுன்னா வீட்டுக்குள்ள போட்டுக்க கோலத்தை. அவன் சொல்ற, வீட்டுக்குள்ளே கோலம் போடுவாங்க, ரோட்ல தான் கோலம் போடுவாங்க. அப்ப நான் சொன்னேன், ரோட்ல தண்ணி போவோம், வீட்டுக்குள்ளே தண்ணி போவோம். அவனுக்கு என்ன கோவம்னா, நாங்க கோலம் போடுறது இல்ல. இந்த தெருவுல எல்லாரும் கோலம் போடுறாங்க, நீ மட்டும் கோலம் போட மாட்டேங்கிற. எனக்கு தெரியும் நான் கோலம் போட்டா யாரு வருவான்னு. ஹலோ, கோலம் போடுறவங்களா ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்லல தெளிஞ்சிட்டீங்கன்னு. நான் அப்பயே சொன்னேன், ஆரம்பத்தையே சொன்னேன், நீ எல்லாம் இப்ப தெளிஞ்சிட்டீங்க. பெந்தெகோஸ்தேக்காரங்கள தெரிஞ்சாச்சு. அப்படியே போட்டாலும் சொல்ல மாட்டோம். வீட்டுக்காருக்கு ஒரு ஆசை தான், என் முன்னாடி காலைல எந்திரிச்சு எல்லாரும் போல தண்ணி தெளிச்சு கோலம் போடணும்னு ஆசை தான். அப்படித்தானே? ஹலோ, கணவன் மேல சொல்லுங்க. அப்படியா? அந்த காலையில 5 மணிக்கு அந்த தண்ணியை தெளிச்சாதான் ஜீவனே வரும். உங்க பக்தி என்ன பக்தி? எந்திரிச்சு பார்ப்போம். அதுவும் ஒரு போட்டி. எவனும் செய்யறதுக்கு முன்னாடி செஞ்சிடணும். பக்கத்து வீட்டுக்காரி தெளிக்கிறதுக்கு முன்னாடி என் வீட்டுல தண்ணி தெளிச்சிடணும். சோத்திரம். இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அதனாலதான் இந்த பெந்தெகோஸ்தேக்காரங்களுக்கு யாருக்கு பிடிக்கிறது இல்லை. இவனுக்கு எதையுமே செய்ய மாட்டானுங்க. தண்ணி தெளிக்க மாட்டான், கோலமும் போட மாட்டான், ஒரு நல்ல நல்ல அகல் விளக்கு வைக்க மாட்டான், கார்த்திகை வந்து அதை செய்ய மாட்டான், இதை செய்ய மாட்டான். நீங்க என்ன பண்ணீங்க? பிரச்சனையே வேணாண்டா, வச்சிடலாம் போ. அப்படித்தானே?
நேற்று இங்கேருந்து பின்வாங்கி போன ஒரு ஆள் பேசினார். ரொம்ப காலாச்சு அவர் அங்கே இருக்கும்போது வந்தார். அவர் மனைவிக்கு கத்தனை மூலமாக தான் சுகம் கொடுத்தாரு. இன்னைக்கு எங்கேயா இருக்குன்னா அதெல்லாம் பத்திரமா ஆர்சியில் இருக்கேன் பாஸ்டர்னாரு. டே ஏன்னா ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், காவி வேட்டியை கட்டிக்கிட்டு இது வேளாங்கண்ணியில் போய் சும்மா சொட்ட சொட்ட தண்ணியில் நினைஞ்சு குளிச்சுட்டு முனங்காலில் நடந்துட்டு இருக்கிறாரு. எந்த கோசை விசுவாசி. டே நீ எப்படா அங்கே போன? 10 வருஷமாச்சு பாஸ்டர். சொத்துறோம். ஏன்டா? ஒரு சின்ன பிரச்சனை நான் இருந்த இடத்துல, அதனால பார்த்தேன் பிரச்சனையே வேண்டாம், போ அங்கே போயிடலாம். சரி ரைட்டு ஓகே, நீ அங்கே போயிட்ட. அப்புறம் ஏன்டா ஃபேஸ்புக்கிலலாம் நம்ம ஆயாமா நம்ம மாரியாத்தா மாதிரி தெய்வம் உண்டா அப்படின்னு பேசியிருக்கான் ஃபேஸ்புக்கில். நீ ஏன்டா இப்படிலாம் பேசுன? சார் அதெல்லாம் அரசியலுக்காக, அதெல்லாம் அரசியலுக்காக, ஓட்டு கேட்கறதுக்காக நான் அப்படி பண்ணேன். அப்படியே நம்ம வந்து நம்ம 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 அடையாளத்தோடு இருந்துடக்கூடாது பாஸ்டர், அவங்களோடையும் சேர்ந்துக்கணும். இந்த ஆவி வேற ஆவி, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. ஆமேன்னு சொல்லுங்க. ஒத்து வராதவங்கள ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒத்து வருது பாஸ்டர் சொல்றவங்கள ஆமேன்னுங்க. அல்லேலூயா. அது ஒரு டியூன்ல போகும், எனக்கு தெரியும். அது ஒரு டியூன்ல போகும். இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமா? அப்பா சோத்திரம். நான் 15 வருஷமா கத்துனது வீணா போகல, விதைச்சது வீணா போகல, போக வேண்டியதெல்லாம் வெளியே போயிருச்சு. ஆமென். அப்படிதான் காலையில் எந்திரிக்கணும், தண்ணி தெளிக்கணும், கோலம் போடணும், அப்படி வேகமா இருந்த ஆட்கள் என்னத்துக்கு தண்ணி தெளிக்கிறேன்? அது உங்களுக்கு தெரியுமா? நான் சொன்னேன், ஒரு நீட் யாரோ வராங்க, ஒரு நீட்டா இருக்கணும்னா தண்ணி தெளிக்கிறது. அது ஐதீகத்தின்படி செய்வதும் சடங்காச்சாரத்தின்படி செய்வதும் தான் தப்புன்றேன் நான். ஒரு புறஜாதி காலையில் எந்திரிச்சு செய்யறான்றதுக்காக நான் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அவனுடைய காரியங்களுக்கு உடன்படக்கூடாது. அப்போ ஒரு அலங்காரம் என்பது என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உண்டாகிற அலங்காரங்கள். அல்லேலூயா. வாசிங்க பாப்பா என்னோடு கூட ஒரே ஒரு வசனத்தை. ஒரு மரத்துக்கு என்ன அலங்காரம்? எரேமியா 11ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை வாசிங்க. The book of Jeremiah chapter 11 verse 16. முடிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நல்ல கனி உண்டாயிருக்கிற, நல்ல கனி உண்டாயிருக்கிற, நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பெயரை உனக்கு இட்டார். அப்ப நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம். அப்ப ஒரு மரத்துக்கு அலங்காரம் என்ன? கனி. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி இருக்கணும். யோவான் பேசும்போது என்ன சொல்றாரு? நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில என்ன கனி வேணும் சொல்லுங்க? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. இப்ப நீங்க நம்மள மனம் திரும்பிட்டோமா? திரும்பிட்டீங்களா? ஹலோ, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அப்பயே சொன்னேன் வேறு பிரிக்கப்பட்டோம்னு சொன்னேன். இப்ப ரெண்டாவது மனம் திரும்பிட்டோமா? ஆமையா, மனம் திரும்பிட்டோம். பேதுரு சொல்ல மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு நீங்கள் விலக்கி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அவனோட சேராத, அவனுடைய பூஜை காரியங்களுக்கெல்லாம் நீ ஈடுபடாத. அப்ப நான் மனம் திரும்பிட்டேன்றதுக்கு என்ன அடையாளம்? நல்ல கனி என் வாழ்க்கையில வெளிப்படணும். ஆமென் சொல்லுங்க. என் கிரியைகள்ல நல்ல காரியங்கள் வெளிப்படணும். ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ நல்ல ஒலிவ மரமா, நேர்த்தியான ஒலிவ மரமா, பச்சையான ஒலிவ மரமா இருக்கிறதுக்கு அடையாளம் நல்ல கனி. அது எப்ப? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா பழைய காரியம் எதுவும் உங்களுக்குள்ள வெளிப்படாது. கிரியையில வெளிப்படாது. சாயந்தரம் 6 மணி ஆனா சுவிட்ச் போடுறது, அங்க இங்கேயும் பள்ளி அடிச்சதுன்னா இதெல்லாம் போடாதது. நம்ம ஆட்களுக்கு இன்னும் இருக்குது. பள்ளி சீட்டி அடிக்கிற வரைக்கும் காத்துக்கிட்டே இருப்பான் வெளியே போறதுக்கு. அப்படியா? அப்ப பள்ளி ஒரு பண்ணையை வளர்த்துருங்க வீட்டுல. அது மனுஷன் நிமிஷம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பள்ளி இருந்தா எப்பயாவது தான் அடிக்கும். ஒரு கூட்ட பள்ளி. அதனால தான் சில வீட்டுல பள்ளியை கண்டுக்கிறதே இல்லை. அது அங்க ஓடு இங்க ஓடு, அது தின்னது போதா மிச்சத்தை வந்துடுவான். சவுட்டு மணிக்க போங்க. ஹவுஸ் விசிட்டிங் போறேன், டபக்கு மேல உழுந்து ஓடிச்சு. நமக்கு அதுனா ஒத்துக்காது. அவங்க என்ன பசங்க ஏமா பள்ளியா? அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது பள்ளியோடய வாழுதுன்னு. இந்த கூட்டம் பள்ளியோடய வாழுது. கிச்சனுக்கு போனா அங்க ஒரு 10 பள்ளி, பெட்ரூம் போனா அங்க ஒரு 20 பள்ளி. சோத்திரம். அது பாட்டுக்கு இருக்கட்டும் பாஸ்டர். அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன், ரைட்டு. இது எதுக்கு இதை விட்டு வச்சிருக்கு? எதுக்கு? பள்ளி சீட்டி அடிக்கிறதுக்கு. அது இப்ப அப்படிமா? ரைட்டு, பகவான் வந்துட்டாரு. பகவான் வந்துட்டாரு. தேவனுக்கு மகிமை.
இறங்கிட்டு எல்லாம் நல்லா நடக்கும் போ அப்படிங்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது மனம் திரும்புதல் கேட்ட கனி இல்ல. மனம் திரும்புதல் கேட்ட கனி என்ன? பழைய காரியத்தை விட்டுட்டு என் இருதயம் விலகி, பழைய பாவத்திலிருந்து விலகி, பழைய காரியத்திலிருந்து விலகி, இன்னும் நேரம் கிடைச்சா தண்ணி அடிக்கிறது. இது என்னது இது வழக்கம்னு கேட்கிறேன். ஹலோ, தேவன் ரொம்ப துக்கப்படுவார், ரொம்ப துக்கப்படுவார். என்னடா வரல? வந்துடுறேன் பாஸ்டர் நாளைக்கு. நான் டேய் நாளைக்கு திருவிருந்து இருக்குடா, ஏன்டா இப்படி இருக்கிற? எல்லாம் கவலை தான் பாஸ்டர். எவன்கிட்ட பேசுறனே தெரியல அவனுக்கு. நல்ல வேலைக்கு போடா வாடான்னு சொல்லாமல் போனானே, மானத்தை காப்பாற்றிக்கணும்னு ஃபோனை வச்சிட்டேன். சரி நீ காலையில் வந்து சேருப்பா, நீ காலையில் எந்திரிச்சாதான் மனுஷனா இருப்ப. இல்லைன்னு வச்சுக்க, வெயிடா ஃபோனன்ட்டான்னு வச்சுக்கோங்க, அவமானமாயிரும். நானே சரிப்பா வச்சிட்றேன்ப்பா அப்படின்னு வச்சுட்டேன். பிள்ளையும் பெத்தாச்சு, 3 பிள்ளையும் ஆயிடுச்சு. இப்போ ஆளு தண்ணி. கேட்டேன், டே இது உனக்கு தேவையான்னு கேட்டேன். இந்த வயசுல உனக்கு இது தேவையா? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்படி வாழணும்னு கூட தெரியாது. ஒரு பேசிக் தானே அதெல்லாம். மனசு கஷ்டமாயிடுச்சுன்னா தண்ணி அடிச்சுக்கிறது, ரொம்ப துக்கமாயிடுச்சுன்னா தண்ணி அடிச்சுக்க. இது சரியில்லாத ஒரு ஆண்டவர் நிச்சயம் உன்னை மன்னிக்கவே மாட்டார். நான் சொன்னேன், உன்னை மன்னிக்கவே மாட்டாரா? நாளைக்கு பந்தி பக்கம் வந்துடாத. என்ன வரல, நாளைக்கு பந்தி பக்கம் வந்த கொடுக்க மாட்டேன். நீ தேவனுக்கு பிரியமா வாழ்ந்திருக்கணும், சடங்காச்சாரங்களுக்கு விலகி வாழ்ந்திருக்கணும், விக்கிரங்களுக்கு விலகி காத்து வாழ்ந்திருக்கணும். சும்மா ஊர் உலக பெருமைக்காக பொட்டு வச்சுட்டு, பூ வச்சுக்கிட்டு, நட்டு வச்சுக்கிட்டு, அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு எல்லாம் உலகபரமா வாழ்ந்துறது. இங்க பந்திக்கு வந்துடுறது. எப்படி பந்தி தருவேன் நானு? என்னால அப்படி கொடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் கண்ணுல கண்டதை நான் பார்த்துட்டு என்னால எப்படி ஒரு ஊழியக்காரன் சகிச்சுட்டு வாழ முடியும்? அப்படி பேசணும்னு நான் இன்னைக்கு வந்திருந்தா அவனுக்கு திருவிந்து கொடுத்தேன்னா, இதெல்லாம் மனம் திரும்புதல் கேட்ட கனி. சொல்ல, நீ மனம் திரும்பிட்டியா, அந்த கனியோட வாழு, அப்படி இரு. உன்னை பார்த்தா தெரியணும், இவன் தேவ பக்தி உள்ளவன், இவன் தேவன் எந்த சூழ்நிலை வந்தாலும் இவன் பச்சையா இருப்பான், இவன் தன்னுடைய சாரத்தை விட்டு கொடுக்க மாட்டான், எதுக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டான். அதான் என் தேவன் விரும்புறது. அல்லேலூயா. எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.